ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. சகோதரர் பக்கத்துல இருந்து சத்தமா சொல்லுங்க. இப்பதான் அல்லேலூயான்னு கேட்குது. இது வரைக்கும் ஆளே இல்லையான்னு கேட்டுச்சு. நீங்க எல்லாரும் அல்லேலூயா சொன்னீங்க. சத்தமா சொல்லும்போது தேவ நாமத்தை நாம் இன்னும் சேர்ந்து நாம் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. நமக்கு ஒரு பெயர் உண்டு, அல்லேலூயா கூட்டத்தார். என்ன பெயர்? சத்தமா சொல்லுங்க. நீங்க அல்லேலூயா கூட்டமா இருந்தா சொல்லுங்க. ஆளே இல்லையான்னு தான் வருது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். இந்த நாளில் உங்கள் மத்தியிலே வந்து ஆண்டுடைய ஊழியங்களை ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அழைப்பை கொடுத்த சபை போதகருக்காக கர்த்தரை நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. சபை விசுவாச பிள்ளைகள் யாவருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் அவங்க ஒவ்வொருத்தரையும் ஆஸ்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். வள்ளியூர் பகுதியிலே ஊழியம் செய்கிறோம். இயேசுவின் அன்பின் கரங்கள் இங்கதான ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமையுண்டாடு குடும்பமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 2008 இருந்து இந்த நாள் வரைக்கும் முழு நேர ஊழியத்தின் பாதையிலே தேவன் அடியா நடத்துகிறார். 2010 இருந்து தேவன் குடும்பமாய், 2011 இருந்து பிள்ளையுமாய் சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தின் பாதையை சோதரம் ஓட கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு குடும்பமாய் ஊழியத்தை செய்ய கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. வாலிப நாட்களிலே கர்த்தர் அடியானை தெரிந்து கொண்டார். அடியானை தெரிந்து கொண்டு அடியானை அழைத்தார். ஸ்தோத்திரம். அந்த அடியானை அழைத்த வித வித்தியாசங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சோதரம். ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்து கிறிஸ்துவுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனாலும் 2003 தேவன் அடியானை அழைத்தார். துன்மார்க்கமான ஜீவியம் ஜீவித்த போது கர்த்தர் சோதரம் அடியானை அழைத்தார். நீ தேடு சமாதானத்தை நான் தருவேன், நீ என்னை தேடி வா என்று சொல்லி ஆண்டவர் அழைத்தார். அந்த சத்தத்தை கேட்டு அந்த நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் அவன் கர்த்தருக்காக சில நாட்கள் ஒரு விசுவாசியாய் சபையிலே சாட்சியாக இருக்க தேவன் கிருபை செய்தார். 2005 ஊழியத்தின் அழைப்பை கொடுத்தார். 2006 வேலை செய்து 2007 வரைக்கும் ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதற்கு பிற்பாடு முழு நேர ஊழியத்தின் பாதையில் அழைத்து இந்த நாள் வரைக்கும் முழு நேர ஊழியங்களை செய்ய வைத்து இந்த நாளிலும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். தொடர்ந்து நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். நேரத்தை அதிகமாய் செலவழிக்காமல் குறிப்பிட்ட நேரங்களுக்குள்ளாய் முடிக்க நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 13, 14. ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஈடுநேற்ற நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆஸ்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை தந்து இதுவரை பாடி துதித்து ஆராதிக்க என் தேவனாகிய கர்த்தர் செய்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் ஒவ்வொரு பகுதியிலும் எங்களோடு கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதி மூலமாய் தம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தினதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் தியானிக்க போகிறதான இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர், இந்த வார்த்தைகளை கொண்டு தேவ ஆவியானவர் இடைபடும்படியாக நாங்கள் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். தம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக எளியானால் ஒன்றுமில்லை, தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். உங்க நல்ல நாமம் மகிமைப்படும். துதிக மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென், ஆமென். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் வாசித்த அந்த வேத பகுதியிலே 2 காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். 2 பேருடைய ஜெபத்தை குறித்து சொன்னார். ஒன்று பரிசேயன், இரண்டாவது ஒருவன் ஆயக்காரன். அல்லேலூயா. பரிசேயன் ஜெப ஆலயத்துக்கு உள்ளாக இருந்து ஜெபிக்கிறான், ஆயக்காரன் ஆலயத்தை வெளியே இருந்து ஜெபிக்கிறார். எப்பொழுதுமே ஜனங்களுடைய 2 விதமான ஒரு தன்மைகள் உண்டு, 2 விதமான ஜனங்கள் உண்டு. ஒன்று உள்ளே இருப்பார்கள், இன்னொன்று வெளியே இருப்பார்கள். அல்லேலூயா. ஆனா உள்ளே இருக்கிறவருடைய ஜெபத்தை பார்க்கிலும், அவருடைய நீதியை பார்க்கிலும், அவர்களுடையதான தேவ பக்தியை பார்க்கிலும் வெளியே இருக்கிறவர்கள் அதிக பக்தியா இருப்பார்கள். இதையும் நாம் பார்க்கிறோம். ஆனா 2 பேர் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது ஒருவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அவன் பாவம் செய்தானா இல்லையா என்பது தெரியாது. ஆனால் அவன் தேவனுக்கு முன்பாக சொல்லும்போது அவன் பாவத்தை அடுக்குகிறதை பார்க்கிறோம். அவன் பாவத்தை அடுக்குகிறான். ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக ஜெபிக்கிற ஜெபம் பாவத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கிறது தவறல்ல. ஆனால் செய்யாத பாவத்தை சொல்லி ஜெபிக்கிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பான ஒரு காரியம். அல்லேலூயா. நீ எவ்வளவு பாவத்தை நீ செய்யாத பாவத்தை நீ அடுக்குகிறாயோ அதனால் உன் வாழ்க்கையிலே பரிசுத்தம் என்பது கடந்து வருவதில்லை, அதனால் நீதிமானாக்கப்படுவதும் இல்லை, அதனால் வாழ்க்கையில மேன்மையான காரியமும் கிடையாது. ஒன்று இங்கே ஆயக்காரன் சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கு, அவன் தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் மார்பில் அடித்துக் கொண்டு சொன்னான் ஒரே ஒரு வார்த்தை, பாவியாக என் மேல் கிருபையாயிரங்கும். அல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்கிற, ஜெபத்தை கேட்கிற தேவன் உடனே பதில் கொடுக்கிறார். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டு தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எப்பொழுது ஒரு மனிதனுடைய ஜெபம் கேட்கப்படுகிறதோ அன்றைக்கு அவர்கள் நீதிமானாக்கப்பட்டு இருப்பார்கள். எந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறார்கள் அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே அநீதியிலும் தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்க கிருபைகளை கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. போகட்டும். இப்ப 2 பேர்ல ஒருத்தர் மட்டும் நீதிமானாக்கப்பட்டு எங்க போனானா? தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தருக்கு சாட்சியா நிற்கிறோம். தேவன் நம்மை தெரிந்து கொண்ட விதங்கள் வித்தியாசமா இருக்குது. ஆனால் நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கிற, ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளை, நீ தேவ சமூகத்திலே வந்து கடந்து போகும்போது, நீ வீட்டுக்கு திரும்பி போகும்போது எப்படி போக வேண்டுமாம்? நீதிமானாய் மாற்றப்பட்டு போக வேண்டும். எப்படி போகணும்? வந்தமேனிக்கு போகக்கூடாது. வந்தமேனிக்கு போகக்கூடாது. வரும்போது நீ எப்படி வேணாலும் வரலாம். துன்மார்க்க, அதாவது என்ன சொல்லுது, உன்னுடைய பாவத்தினாலே, மனபாரத்தினாலே, துக்கத்தினாலே, துயரத்தினாலே, வேதனையினாலே நீ ஒரு பாவியாய் கூட தேவ சமூகத்தில் வரலாம், துன்மார்க்கனாய் கூட நீ வரலாம். ஆனா திரும்பி போகும்போது அப்படி போகக்கூடாது. அன்னால் தேவ சமூகத்தில் வந்து மனம் கசந்து அழுதாள். அவள் வரும்போது துக்கத்தோடு வருகிறாள். தேவ சமூகத்தில் கண்ணீர் விடும்போது துக்கத்தோடு கண்ணீர் விடுகிறாள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அன்னால் அதற்கு பிற்பாடு துக்கமுகமா இருந்ததில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு அதாவது நீதிமானாக்கப்பட்டு தன் வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போகணும். எப்படி போகணும்னா நீதிமானாக்கப்பட்டு போகணும். எங்க எப்படி போகணும்? சத்தமா சொல்லுங்க சகோதரர்கள், சொல்லுங்க. இப்போ நீங்க வந்ததெல்லாம் உங்க வீட்டில இருந்தா வந்தீங்க இல்லையா? ஆண்டவர் இந்த பூமியிலே நமக்கு வீடு கொடுத்திருக்கிறார். ஒன்று சபையாகிய ஜெப வீடு, 2வது தங்கி தாபரிக்கிற வீடு, 3வது சரீரமாகிய வீடு, 4வது பரலோக ராஜ்யமாகிய வீடு. அல்லேலூயா. எந்த வீட்டுக்கு போகணும் அதுதான் முக்கியம். நான் வீட்டில இருந்து வந்திருக்கிறோம். நம்ம தங்குகிற வீடுகள் இதெல்லாம் தற்காலிகம். இந்த சரீரமாகிய வீடு தற்காலிகம். மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட நாட்கள் வரைக்கும், அது 70 வருஷமா இருக்கலாம், 80 இருக்கலாம். வேதத்தில் சொல்லும்போது சொல்ற 70 பலத்தின் மிகுதினால் அப்படியே போகப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ஆனால் அதற்கு முன்பாக இந்த சரீரத்தில் வாழ்கிற நமக்கு உத்தரவாதம் கிடையாது இல்லையா? எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் உத்தரவாதம் கிடையாது. நான் நீடித்து இருப்பேன், நான் அப்படி வாழ்ந்திருப்பேன், இப்படி வாழ்ந்திருப்பேன் யாராலும் சொல்ல முடியாது. ஏன்னா இதுல வாழ்கிறோம், இது ஒரு வாடகை வீடு என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சரி, இந்த பூமியில வாழ்கிற தங்கி இருப்பதற்கு ஒரு வீடு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வீடு அதுவும் தற்காலிகமான வீடு தான். நீங்கள் பணம் கொடுத்து அந்த இடத்தை சொந்தமாய் நீங்கள் வாங்கி கொண்டு அந்த இடத்துல குடியிருக்கலாம். ஒரு நாள் அந்த இடத்தை விட்டு நீங்க வெளியே போய்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. இது தேவனுடைய வீடு. இது எப்படிப்பட்ட வீடு? தேவனுடைய வீடு. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும்
ஜெப வீடு என்ன? இந்த இடத்துல நீங்கள் வரும்போது பல ஜனங்களாய் ஒன்று சேர்ந்து தேவனுடைய சமூகத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். எதற்காக? இந்த ஜெப வீட்டிலிருந்து நீ தகுதி பெற்று நீங்கள் நீதிமானா மாற்றப்பட்டு நித்திய வீடாகிய பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு இந்த ஜெப வீட்டில் கர்த்தரை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. மற்ற வீடுகளோட வாழ்க்கையில உத்தரவாதம் இல்லை. இந்த வீடுகளோட, இந்த வீட்டுக்கு வருவாள் உனக்கு உத்தரவாதம் கொடுக்கப்படுது. நீ நீதிமானாக்கப்பட்டால் உனக்கு நித்திய வீடு நிச்சயம் உண்டு என்பதை குறிக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜெப வீட்டில் வந்து ஒருவன் தன் நீதிமானாக்கப்படாவிட்டால் நித்திய வீட்டுக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. எனக்கு இயேசுவே தெரியும், நாங்களும் வேதத்தை வாசிக்க, நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். நீ நீதிமானாக்கப்படணும். எங்கே வந்து? தேவ ஆலயத்தில் வந்து நீதிமானாக்கப்படணும். தேவ சமூகத்தில் வந்து நீதிமானாக்கப்படணும். எங்கே இருந்தனாலும் ஆராதிக்கலாம், எங்க இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும். உனக்கு ஒரு நாள் கொடுக்கப்பட்டு இருக்கு. அந்த ஒரு நாள் தேவன் உலாவுகிற அந்த நாளா இருக்கிறது. அந்த நாள் தேவ சமூகத்தில் வந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வாசிங்க பார்க்கலாம். பிரசங்கின் புத்தகம் 12:5 வாசிங்க. பிரசங்கி 12:5. வயல்களிலே வாதுமை மரம் பூ பூத்து போது எங்க சொல்ல, மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினாலே எங்க போணுமா? சத்தமா சொல்லுங்க. நித்திய வீடு. அப்படியானா இங்க இருக்கிற எல்லா வீடும் ஒரு நாள் அழிந்து போகும். அழியாத ஒரு வீடு நித்திய வீடு. வாசிங்க 2 கொரிந்தியர் 5:1 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:1 வேகமாய் போகலாம். பூமிக்குரிய கூடாரமாகிய இது எதை சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல்? இந்த சரீரத்தை சொல்லுகிறார். இந்த சரீரமாகிய வீடு அழிந்து போகும். அழியாத நித்திய வீடு ஒன்று இருக்கு. அது கைகளால் கட்டப்பட்டதல்ல, தேவனே நமக்கு உண்டாகி வைத்திருக்கிற அந்த வீட்டுக்கு நீதிமானாய் மாற்றப்பட்டு போக வேண்டும். கைதட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால்தான் சங்கீதத்தின் புத்தகம் 87 சங்கீதம் 5:6 சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கு, இன்னான் இன்னான் இங்கே பிறந்தான் என்று சொல்லி பெயர் எழுதப்பட்டிருக்கு. எங்கே பிறந்தார்? சீயோனிலே பிறந்திருக்கிறார். நம்முடைய பெயர் எல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். எங்க எழுதி வச்சிருக்கார்? நம்ம சீயோனில் எழுதி வச்சிருக்கிறார். பரலோகத்தை நித்திய வீட்டில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. உங்க வீட்டு தலைவர் யார்? உங்க வீட்டுக்காரருக்கு பெயர் இருக்கும். இல்ல வீட்டுக்காரர் இல்லைன்னா வீட்டம்மா இருந்தா அவங்களுடைய பெயர் இருக்கும். ஆனா இது வீட்டுக்காக கொடுக்கப்பட்ட நித்திய வீட்டிலே இயேசு கிறிஸ்து நமக்கு தலைவராக இருக்கிறார். அங்கே அவர் நமக்கென்று கட்டி வைத்திருக்க அந்த வீட்டிலே நீதிமானுடைய கூடாரம் இங்கே என்று சொல்லி எழுதி அங்கே நம்ம ஒவ்வொருடைய பெயரையும் எழுதி வச்சிருக்கிறார். நல்ல கைதட்டி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பூமியில எனக்கு வீடு இல்ல, சொத்து இல்ல, அது இல்லைன்னு சொல்லி பாரப்படாத. இதெல்லாம் ஒரு நாள் உன்னை விட்டு காணாம பெயரும். என்றைக்கு உங்க பெயர்ல எழுதப்பட்டிருக்கிற ஒரு இடம் இருக்கு, அதுதான் நித்திய வீடாகிய பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. யோவான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், என் பிதா வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு. நான் போய் அதை யாருக்காக ஆயத்தப்படுத்துறார் ஆண்டவரே? உங்களுக்காக எனக்காக ஆயத்தப்படுத்தின பின்பு நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படிக்கு நான் வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று சொன்ன அந்த நல்ல தெய்வத்துக்கு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. எங்க கிறிஸ்தவனுக்கு ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும். என் வாழ்க்கைக்கு பிறகு எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. கிறிஸ்தவனுக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். இன்றைக்கு இந்த பூமியில நான் வாழ்கிற வாழ்க்கைக்கு பிறகு எனக்கு நித்தியமான ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு பரலோகம் என்பதை ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் அறிந்து என்ன சொல்லணும்? பெந்தேகோஸ்து அனுபவத்தில் இருக்கிற தேவ பிள்ளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு பெந்தேகோஸ்து சொல்றதுக்கே வெட்கப்படுறாங்க. இன்னைக்கு பெந்தேகோஸ்து சொல்ல வெட்கப்படுறாங்க. ஏன் என்ன சொல்ல போனா ஆவிக்குரியன் கூட சொல்ல வெட்கப்படுறாங்க. இன்னைக்கு தேவ ஜனம் இன்னைக்கு நாங்க யார், நாங்க அப்படிப்பட்ட, நாங்க இப்படிப்பட்ட, எப்படிப்பட்டதா இருந்துட்டு போ, பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஆவிக்குரியவனா இரு. அல்லேலூயா. பெந்தேகோஸ்து என்பது ஒரு அடையாளம் இட முடியாது, ஒரு நாள் இல்ல. அது அன்றைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதுனாலே அதை ஒரு அடையாளமிட்டு காமித்தார்கள். அந்த பண்டிகை நாளிலே, அந்த 50 நாளிலே தேவ ஜனங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதனால் அன்றைக்கு அவர்களுக்கு ஒரு பெந்தேகோஸ்து என்பது அந்த நாளை சொல்லி ஒரு அடையாளம் இடப்பட்டது. ஆவிக்குரியவர் என்று சொல்லி அர்த்தம். எப்படிப்பட்டவங்க? சத்தமா சொல்லுங்க. இப்ப நீங்களும் நானும் யார்? என்ன இப்ப அந்த அடையாளம் விட்டபடி சொல்லுங்க. இப்ப நீங்களும் நானும் யார்? பெந்தேகோஸ்தேக்காரர்கள். அப்படி சத்தமா சொல்லுங்க.
இன்னைக்கு நிறைய ஊழியக்காரனே பெந்தேகோஸ்தேன்னு சொல்ல வெட்கப்படுறான். ஒரு ஆவிக்குரியவர் சொல்ல வெட்கப்படுறான். நித்திய வீட்டில் பேர் எழுதப்பட்டிருக்கிறான். ஏன் வெட்கப்படணும்? ஆண்டவர் அதுக்கு தானே அழைச்சு வச்சிருக்க, அதுக்கு தானே தெரிஞ்சு வச்சிருக்க, அதுக்கு தானே ரட்சித்து வச்சிருக்கிற. பயப்படாத, மார்பு தட்டி சொல்லு, நான் பெந்தேகோஸ்தேக்காரன், ஆவிக்குரியவன். அல்லேலூயா. நான் சிஎஸ்ஏ தான், நான் சிஎஸ்ஏ தான், ஊழியர் தான், இதுல தான் இருந்தேன், இதுல தான் வாழ்வேன், இப்படிதான் செய்வேன் அப்படின்னா நீ ஆவிக்குரிய ஊழியக்காரன் அல்ல. ரட்சிப்பு பெந்தேகோஸ்தேக்காரன்ட்ட பெற்றது, ஞானஸ்தான பெந்தேகோஸ்தேக்காரன்ட்ட பெற்றது, பரிசுத்த அபிஷேக பெந்தேகோஸ்தேக்காரன்ட்ட பெற்றது, ஊழியத்தில் அழைப்பு பெந்தேகோஸ்தேக்காரன்ட்ட பெற்றது. அப்புறம் எங்க இருக்கிற? எங்க இருக்கிற? வா வெளியே. நீ என்னைக்கு கூடாத்தொட்டு வெளியே வருகிறாயோ, உனக்கென்று தங்கி இருக்கிற கூடாத்தொட்டு வெளியே வருகிறோ, அன்னைக்கு தான் கர்த்தர் அண்ணாந்து பார்க்க வைப்பாரு. அன்னைக்கு தான் வானத்து நட்சத்திரங்களை உன்னை எண்ண வைப்பாரு. அன்னைக்கு தான் நட்சத்திரத்தை போல் சந்ததி பெருகி இருக்கு என்று சொல்ல, அன்றைக்கு தான் கர்த்தர் சொல்ல, நீ ஜாதிகளுக்கு தகப்பனாய். அல்லேலூயா. அந்த அனுபவத்துல தேவ பிள்ளை வரணும். தைரியமான இல்லை, தைரியமான இல்லை. போனா தலை அவ்வளவுதான், வந்தா உயிர் பூமியில. ஆனா ஒண்ணு, இங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அங்க நமக்கு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் இல்ல ஜனங்களுடைய எண்ணமா? இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்காங்க, இன்னைக்கு மரித்தா பரலோகத்துக்கு போயிருவோன்னு? ஆளே இல்லையான்னு தான் வந்துச்சு. இல்லையா? சொல்லுங்களேன். நிறைய பேர்த்து இதுலதான் இருக்கு. இங்க இருக்கணும், இங்க இருந்து வரணும். வந்தாதான் அவர்களால் வைராக்கியம் அனுக்க முடியும், அவர்களால் தேவனுக்காக சகிக்க முடியும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். சரி, போகட்டும். நீதிமானாக்கப்பட்டு தன் வீட்டுக்கு போன, மறுபடியும் சொல்கிறேன், பரலோக ராஜ்யத்தில் ஒருவர் பிரவேசிக்க வேண்டுமானால் ரட்சிப்பின் அனுபவம் இருக்க வேண்டும். நிறைய காரியத்தில் இருக்கிற ஒரு 3 காரியத்தை சொல்ல போகிறேன். சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்க இவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில அனுதினம் கடைபிடிக்க வேண்டும். அனுதினம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற போதகத்தின்படி நீங்க வாழ வேண்டும். அதன்படி நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக எப்பொழுது உங்களை காத்துக் கொள்ளுகிறவர்களா இருந்து ஆயத்தமுள்ள புத்தி உள்ள 5 கன்னிகைகளாய் இருப்பீரானால் எப்பொழுது மணவாளனாய் இயேசு வந்தாலோ அவரோட வருகை நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அல்லேலூயா. சதமா சொல்ல அல்லேலூயா. சரி, இப்போ நீதிமான் என்பது என்ன, எப்படிப்பட்ட ஆளு? நீதிமான் சொன்னா யார்? வாசிங்க பார்க்கலாம். முதல்ல இந்த நீதிமான் ஆக்கப்படுற காரணம் என்ன? யார் நீதிமான் ஆக்கப்பட? வாசிங்க ரோமர் புஸ்தகம் 4:5. பாவியை நீதிமானாக்குறவரிடத்திலே விசுவாசம் வைக்கிறவனுக்கு போதும். முதல்ல நீதிமான் என்று சொன்னால் யார்? பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். யாரு? சத்தமா சொல்லுங்க, யாரு? பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கணும். இயேசு கிறிஸ்து இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க என்று எழுதியிருக்கிறது. அந்த இரத்தத்திற்கு நாம் உட்படப்பட்டு இருக்க வேண்டும். அவர்கள் தான் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறார்கள். எல்லோரும் நீதிமான்கள் அல்ல, எல்லோரும் நீதிமான்கள் அல்ல. நீதிமான்களை போல தன்னை காமித்துக் கொள்ளலாம், நீதிமான்களை போல வேஷமிட்டுக் கொள்ளலாம், நீதிமான்களை போல தங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் உள்ளத்திலே பட்சிக்கிற ஓனா என்று எழுதியிருக்கிறது. அவர்கள் நீதிமான் அல்ல. ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் சொன்னால் அவர்களை கனியினாலே அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி. இன்னைக்கு கனி உள்ளவர்களுடைய கனி உள்ள அனுபவம் நீதிமான் வாழ்க்கையில இல்ல. அல்லேலூயா. சபையில வந்தா நல்லா துள்ளுவோம், குதிப்போம், ஆராதிப்போம். வெளியில போனா அந்த பரிசுத்தத்தை காத்திருக்கிறீங்களா? இந்த பரிசுத்தத்தை நிலைத்து இருக்கிறீங்களா? நாளுக்கு நாள் பரிசுத்தம் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இன்னும் அப்படி இந்த பரிசுத்த வாழ்க்கையில போதாது, இது போதாது. சில காரியத்துக்கு தான் கர்த்தர் தடை வைத்திருக்கிறார். அநேக காரியத்துக்கு கர்த்தர் தடை வைக்கவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சல் அளவு. நீச்சல் அளவு என்பதற்கு நீ இன்னும் என்கிற வார்த்தைக்கு கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் கொண்டு போகிறார். நீங்கள் இன்னும் பரிசுத்தமாகுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தமாகிட்டே இருக்கணும். நாளுக்கு அந்த உலகம் நம்மை கரைப்படுத்தி கொண்டு இருக்கு. இந்த உலகத்தில் ஒரு அசுத்த கிரியைகளோடு போராடி கொண்டு இருக்கு. சுபாவங்கள் சில வாழ்க்கையில போராடி கொண்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் ஒப்புரவாகி பரிசுத்தமாகி கொண்டே இருக்கணும். நம்மிடத்தில் ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு கிறிஸ்துவோடு கூட கிட்டி சேர்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நான் போய் கொண்டிருக்கிறேன். எபேசியர்ல சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கு, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதர் என்று சொல்லும்போது சொல்லப்பட்ட அந்த பரிசுத்தமானது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வரணும்.
அல்லேலூயா சொல்லுங்க, சுத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் சொன்ன வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையே என்று சொன்ன வெளிவேஷக்காரர். இன்னைக்கு நீதிமான்கள் வெளிவேஷக்காரனா இருக்கு. கர்த்தருக்கு அது அருவருப்பான காரியம், கர்த்தருக்கு அது பிரியமில்லாத ஒரு காரியம். நீ எப்படி ஆண்டவரனை தெரிந்தெடுத்தார்? ஒரு பாவத்தின் உளையான சாட்சி சொல்லும்போது சொல்லுவாங்க நிறைய பேர், நான் பாவத்தில் உளையான சேற்றிலிருந்து ஆண்டவனை தூக்கி எடுத்தேன். இப்ப எப்படி இருக்கும் வாழ்க்கை? இப்ப தேவனுக்கு பிரியமா இருக்கா? இப்ப தேவனை எதிர்பார்க்கிறபடி வாழ்கிறீங்களா? அதுதான் ஆண்டவருக்கு முக்கியம். இல்லையா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. போக போக உங்க அல்லேலியா வந்துகிட்டே இருக்கணும். அப்படி வர வரதான் நீங்க இன்னும் ஆவில பலன் கொண்டுட்டே இருக்க முடியும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைங்க எதற்கும் அஞ்சுகிறவங்களா இருக்கக்கூடாது, எதற்கும் பயப்பட்டு பின்வாங்கி போகிறாளுங்க. நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே இருக்கும். நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சுத்திகரிப்பு இருக்கும். பாவத்தை தேவ வசனத்தின் மூலமாய் சுட்டி காமிக்கும் போது நீ தேவனுக்கு முன்பாக நடுங்கணும், தேவனுக்கு முன்பாக நடுங்கணும். தாவீது பாவம் செய்து கொண்டு சிங்காசனத்தில் உட்கார்ந்து நியாயம் தீர்த்து கொண்டு இருக்கிறான். தான் செய்த பாவத்தை தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட முடியல. நியாயப்பிரமாணத்தை அறிந்தவன் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், மீறி நடக்கிறான். தான் செய்த பாவம் என்பது என்ன உணர்ந்து கொள்ள ஒரு வருஷ காலம் ஆண்டவர் அவனுக்கு தருணத்தை கொடுத்தார். ஒரு வருஷ காலம் தருணத்தை கொடுத்தார். ஒரு வருஷத்துல ஒரு நாள் கூட தாவீதின் இருதயம் வாதிக்கல, தான் செய்த தவறை குறித்து உய்து பார்க்கல. அவன் பாட்டுக்கு நியாயம் தீர்க்கிறான், அடுத்தவனுக்கு நியாயம் கொடுக்கிறான். அப்படி செய்தவன் யார்? அவன் ஒன்றுக்கு 4 துணையா கொடுக்க வேண்டும் நியாயம் தீர்க்கிறான். நான் தான் சொன்ன நீ அந்த மனுஷன். உணர்வு இருந்ததுனால தேவனுக்கு முன்பாக விழுந்துட்டான். அல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு ஒரு உணர்வு இருக்கணும். செய்த தவறுகளை தேவன் சுட்டி காமிக்கும் போது, கர்த்தர் உணர்த்தும் போது உணர்வு இருக்கணும். இதுக்கு நிறைய பேர் பார்த்து கமாண்டு போடுவாங்க. கமாண்டு போட்டாலும் சரி, மண்டையை போட்டாலும் சரி, எனக்கு கவலை கிடையாது. சதமா இதெல்லாம் பேசணுமா? இப்படியெல்லாம் கர்த்தருடைய ஆவியான அப்படிதான் வச்சிருக்கிற, அப்படிதான் பேசணும். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். எதுக்கு நடத்துவாரா? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து. யார் கண்டித்து நடத்துற? ஆவியானவர். நீங்க பாவம் செய்தீங்கன்னு சொல்லல, நீங்க அநீதி செய்தீங்கன்னு சொல்லல. நீங்க புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்குள் நீதிமானாக்கப்பட்ட அனுபவம் இருக்கா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற அனுபவம் உங்க வாழ்க்கையில இருக்கா? இதை நீங்க சிந்தித்து பாருங்க. அப்படி நீங்க சிந்தித்து பார்த்தீங்கன்னால் நீங்க என்ன நியாயம் தீர்க்க மாட்டீங்க. தேவனுக்கு முன்பாக தாவீதை போல சாஷ்டாங்கம் விழுந்துடலாம். அவர் தூக்கி எடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய ரத்தம் நம்மை கழுவும், நாளுக்கு நாள் கழுவும். இன்னும் நீ ஆண்டோட ஒப்புரவாக. ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்த நம்முடைய வாழ்க்கையில வருமானால் அவங்க தாங்க இந்த பூமியில கர்த்தர் மேன்மையா வச்சு வச்சிருப்பார். நல்லா கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில பிசாசான போராட முடியாது, போராடினாலும் அவனை மேற்கொள்ள முடியாது. பரிசுத்தம் என்கிற ஒரு பாதுகாப்பு, பரிசுத்தம் என்கிற தேவனுடைய ரத்தம் அவர்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டிருக்கு. சாத்தாவனை தொடவே முடியாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, ஆண்டவருக்கு பிரியமாதான். நான் பரிசுத்தராய் இருக்கிறதுனால் இருக்கிறபடியா நீங்கள் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தரா. ஏன் பரிசுத்தரா இருக்கணும்? இங்க அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். நாம ஏன் பரிசுத்தரா இருக்கணும்? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல விடுதலையா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ நீதிமானாக்கப்பட்டு வீட்டுக்கு போகணும். நித்திய வீட்டுக்காக நீங்க ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கணும். 10 கன்னிகைகளை குறித்து சொன்னார். 5 பேர் புத்தி உள்ளவங்க, இவங்க ஆயத்தமா இருந்தா போயிட்டாங்க. மற்ற 5 பேர்த்த ஏன் சொல்லப்படல? விக்கிற இடத்துல வாங்க போனார்களா? ஏன் அது வரைக்கும் அந்த புத்தி வரல? அது வரைக்கும் ஏன் அந்த உணர்வு அங்கிட்ட இல்ல? எல்லாரும் எல்லாம் நம்மோடு கூட கூடியிருப்பார்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம், நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு அறிந்திருந்தா இங்க கவனி. அல்லேலூயா சொல்லுங்க. நலமாயிருக்கும். ஏன்? நாம் நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனோடு கூட இருக்க. இன்றைக்கு ஆண்டவர் வந்தால், இன்னைக்கு உலகத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. இந்த யுத்தத்தை யாரால இன்னைக்கு கணிக்க முடியல, யாரால கணிக்க முடியல. சில இடங்கள்ல பூமி அதிர்ச்சி நடந்துருக்கு. நீ யாரா சொல்ல முடியுமா? இந்த யுத்தம் வந்து 3ஆம் உலக போரா மாறும் என்று சொல்லி வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இல்லாமல் தேவன் ஒருவர் அதை அறிந்திருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை இந்த யுத்தம் வந்து 3ஆம் உலக போரா மாறுமானால் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகை இருக்குமே,
அப்ப நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒருவேளை இன்னைக்கு தான் இருக்கணும் அப்படின்னு நான் உத்தேசம் சொல்ல. வேதத்துல ஆண்டவர் சொல்ல வருவான்னு சொன்னார், சீக்கிரம் வருவார், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு தான் வருவார், நாளைக்கு அதெல்லாம் என்ன சொல்ல தெரியும்? அதெல்லாம் சொல்லவே இல்லை ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா இவைகளெல்லாம் நம்ம எச்சரிக்கிறதே, இவைகளெல்லாம் நம்ம உணர்வுள்ளதாக்குகிறதே, இவைகளெல்லாம் தேவனுடைய வருகைக்கான வார்த்தைகளை சொல்லி இருக்கிறதை சிந்திக்க தூண்டுகிறதை நீங்கள் உய்து பாருங்கள். இன்றைக்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. இன்றைக்கு இந்த நாளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவர் என்னும் ஆண்டவருடைய வாழ்க்கையில கரை திரை அற்ற அனுபவங்கள் என் வாழ்க்கையை மாற்றி போடும் என்று சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஆமா, ஆண்டவருக்கு முன்பாக கரை பிழையற்றவளா இருக்கணும், பிழை இல்லாதவங்களா இருக்கணுங்க. என்றைக்கும் சோத தேவனுக்கு முன்பாக அப்படி நின்று பாருங்க. ஆண்டவருக்கு தெரியும் இந்த பிள்ளைங்க விழுந்து விழுந்து தான் எந்திரிக்காங்க, ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் என் மகன் திரும்ப வருவான் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு தகப்பனுக்குள் இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பு தகப்பனுடைய கண்கள் கண்டது. ஓடி போனார், கட்டி அணைத்தார், முத்தம் எடுத்தார். வேலைக்காரனை கூப்பிட்டு சொன்ன, வஸ்திரத்தை கொடுங்கள், மோதிரத்தை கொடுங்கள், பாதரட்சை கொடுங்கள், கொளுத்த கன்றுகளை அடிங்கள் என்று சொன்னார். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தார். தன் வீட்டுக்கு திரும்பி வந்தான். அல்லேலூயா. சும்மா செல்போன்ல போட்டு நோண்டி நோண்டி கண்டதை கழியதை பார்த்துக்கிட்டு இதெல்லாம் ஏதோ பரிசுத்தவனோடு போயிரும், பரிசுத்த போயிரும். பரிசுத்த கெடுக்கதான் கையில இன்னைக்கு இருக்கு. பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு ஆட்களுக்கு சாப்பாடு தேவையில்லை, நிறைய பேருக்கு மாப்பிள்ளையே தேவையில்லை, செல்போன் இருந்தா போதும். நிறைய பேருக்கு பொண்டாட்டியும் தேவையில்லை, செல்போன் இருந்தா போதும். இதெல்லாம் கட்டி வைக்கணும். சொல்லுங்க, எப்ப பாரு இதேதான் மூஞ்சி, அதுலயே தான் இருக்கு. அதுல நிறைய பேர் லாக் போட்டு வச்சிருப்பாங்க. நீ நீதிமானா இருந்தா ஏன் லாக் போட்டு வைக்கிற? உனக்கு என்னத்துக்கு லாக்கு? அப்பா பார்க்கட்டும், அம்மா பார்க்கட்டு, இல்ல தங்கச்சி மாற யாராவது பார்க்கட்டு. ஓ இருதயத்துல எதோ அவனை மறைச்சு வச்சிருக்கிறியே, அதை இன்னைக்கு தேவனுக்கு வெளியே கொண்டு வா. தேவனுடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் எப்படி இருக்கா? வெளியரங்கமும் நிர்வாணமா இருக்கு. ஆண்டவருக்கு மறைக்க முடியாது. ஒரு வருஷம் இருந்தவனுக்கு போட்டாரு, விழுந்துட்டான். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு, விட்டு வெளியே வா. ஆண்டோட வார்த்தைகளை கேளுங்க, ஆராதிங்க, கொஞ்ச நேரம் பாருங்க, கொஞ்ச நேரம் அந்த வார்த்தைகளை கேளுங்க, உணர்வடைங்க. அதற்கு பிற்பாடு அதை ஓர வச்சுட்டு நீ ஜெபி, வேதத்தை வாசி, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு உன் ஜீவத்தை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தங்களை கொண்டு செல்வார். அல்லேலூயா. சத்தமா சொல்ல அல்லேலூயா. சிலருக்கு வேலை அதுல இருக்கு, நான் குறை சொல்லலை, வேலை இருக்கு, அதுக்கு மட்டும் அதை பயன்படுத்திக்கிடுங்க, அதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. நேரம் போல கொஞ்ச நேரம் அப்போ ஒரு ஆண்டோடைய காரியத்தை பாருங்க. நிறைய பேர் தொடங்கும் போதே கிறிஸ்தவ பாட்டில் தொடங்குவாங்க. காலையிலே தொடங்கும் போது எப்படி தொடங்குவாங்க சொல்லுங்க? ஆமா, பாட்டுல தொடங்கும். 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க காட்டுல நிற்பாங்க. அதுக்கு பிற்பாடு என்னமோ நடக்கும். சொல்லுங்க. அன்னைக்குள்ள காலத்துல சோதர காலையில் முழிச்ச உடனே குளிச்சுட்டு பக்தி பாட்டு போடுவாங்க. என்ன பாட்டு போடுவாங்க? பக்தி பாட்டு. 2-3 பாட்டு ஓடும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்புறம் ஃபுல்லா உலக பாட்டு தான் ஓடும். இதே பார்த்து இன்னைக்கு ஆவிக்குரியவங்க இருந்துட்டு இருக்கிறான். நீ செல்போன்ல பைபிள் படிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. நீ செல்போன்ல இருந்து நீ என்ன சொல்ல இதெல்லாம் பார்க்கணுங்கிற ரொம்ப அவசியம் இல்லை. ஆவிக்குரிய பிள்ளை, நீதிமானாக்கப்பட்ட பிள்ளை, நீ ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வா, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு. தேவ வார்த்தை இருக்கு, கேளு, ஒரு டைர்ல எழுது, வீட்டில் வாரம் ஃபுல்லாக நீங்கள் ஒரு 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 அரை மணி நேரம் நீங்கள் அதை தியானிச்சு பாருங்க. இன்னைக்கு என்னென்ன பேசினாரு பாஸ்டர், என்னென்ன மிஷனரி ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்களோ அனுபவத்தை சொல்லியிருப்பாங்களே, அதை எப்படி இருந்திருக்கோ கொஞ்சம் நீ திங்க் பண்ணு, யோசிச்சு பாரு. ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி மாறும், பரிசுத்தம் எப்படி வரும்? கர்த்தர் எங்கேயோ கொண்டு வச்சிருப்பாரு. கர்த்தர் எங்கேயோ கொண்டு, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தின் மேல் தியானமாயிரு. அதுதான் ஆண்டோடைய பிள்ளையோட வாழ்க்கையில பரிசுத்தம். அதுதான் கர்த்தர் வச்சிருக்கிற வாழ்க்கை. அதை விட்டுட்டு இன்னைக்கு இதெல்லாம் போட்டு சோதர மண்டையை போட்டு உடைச்சி உன் பரிசுத்தத்தை கெடுத்து போட்டுறாதுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நிறைய பேருக்கு எங்க பாரு ரோட்ல போனாலும் இதே பார்த்து பைக்கில் தான் போயிட்டு இருக்கிறாங்க. கணவன் மனைவியா போறான், மாப்பிள்ளை வண்டி ஓட்டம், இது பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்கு. என்னத்தை தான் பார்க்குறீங்களோ ஒன்றும் புரியாது. நான் உங்களை சொல்லலை, தப்பா எடுத்துறேன், அவங்கள சொன்னேன். அல்லேலூயா. ஏன் நீங்க அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆளே இல்லையான்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் நாங்க இல்லை. கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப முதல்ல பரிசுத்தமாக்கப்பட்டவர் நீதிமான். பரிசுத்தமாக்கப்படுங்கள், பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனோடு கூட வாழுங்கள், தேவனோடு கூட சஞ்சரிங்கள். அந்த பரிசுத்தமான தெய்வத்தோட கிட்டி சேர சேர சேர
ஆண்டவர் அவருடைய வெளிச்சத்தை நம்மேல பிரகாசிக்க பண்ணி நம்மையும் பிரகாசிக்க பண்ண வல்லவரா இருக்கிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சோதரன் கர்த்தர் நல்லவர். 2 செல்லு இருக்குங்க, 2 செல்லு நெட்டே கிடையாது. பேசுறதுக்கு மட்டும்தான் கால் போட்டிருக்கிறோம், அவ்வளவுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவையில்லை, எனக்கு எது தேவையில்லை. பையனும் படிக்கிறான், சரி அவன் படிக்கிறான், அந்த பாடம் போதும். இங்க வந்து அவன் புக் எடுத்து படிக்கட்டு. நிறைய காரியம் இருக்கு. நம்ம தான் சில காரியத்துக்கு நம்ம பெற்றவங்க நீங்க கவனமா இருக்கணும். பிள்ளைகளை ஜெபத்துக்குள்ள நடத்துங்க, வேதத்தை வாசிக்க நீங்க நடத்துங்க, கர்த்தருக்குள்ள அந்த பிள்ளைகளை நீங்க நடத்துனீங்களா? அப்படி நீங்க நடத்துனீங்கன்னா அந்த பிள்ளைகளை தேவன் ஒவ்வொரு நாளும் தமக்கு பிரியமாய் உருவாக்கி எடுப்பார். பிள்ளைங்க வசனம் சொன்னாங்க, எவ்வளவு நல்லா இருந்துச்சு. இந்த சின்ன பிள்ளைங்க வசனம் சொல்லும்போது எல்லாரும் கை தட்டினீங்களே, இவ்வளவு பெரிய பிள்ளைங்க சொல்லிச்சு, யாரா கை தட்டினீங்களா? இதான் பொறாமை அப்படிங்கிறது. அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க தானே நின்னாங்களே, என்ன சொன்னாங்களே, அது எவ்வளவு பெரிய கிருபை. இன்னைக்கு உள்ள பிள்ளைங்க நீங்க இந்த பிள்ளைங்க சொன்னதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம். இப்ப சில சமயம் இந்த பிள்ளைகிட்ட சொல்ல பாருங்க அப்படின்ட்டு போவோம். அதே செல்போனை கொடுங்க. அல்லேலூயா. தேவ சபையில வந்தா தேவ பிள்ளைங்க செல்போனு கையில கண்டவே கூடாது, ஒளிச்சு வச்சுக்க. செல்போன்ல பைபிள் பார்க்காத, பைபிள் இங்க இருக்கு, அது கிராங் ஆயிரும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சரிப்பா நீங்க பாருங்க நல்லா. இதெல்லாம் செய்றீங்க நீங்க. சாப்பாடு நேரம் வந்துச்சு, மத்தியானம் உங்க வீட்டில் பிரியாணி வச்சிருக்கிறாங்க. எப்பா அம்மா நான் பிரியாணி வச்சிருக்கிறேன், நான் வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறேன் சாப்பிடுன்னு சொன்னா வயிறு நிறையுமா? கர்த்தருடைய வேதத்தை பாருங்க. ஒன்று, நீதிமான் என்றால் பரிசுத்தமாக்கப்பட்டான். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வரும்போது ஆண்டவருடைய பிள்ளை பரிசுத்தமாக வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். நீ வெளியே போகும்போது வெளிச்சத்தை ஜனங்கள் பார்க்கட்டும். முகத்தில் வீசுகிற பேர் வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து முகத்தில் பார்க்கட்டும். அந்த அனுபவத்தில் ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைங்க மாறிட்டு இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இந்த கோலங்கள்லாம் இன்னைக்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்தார். இதுக்கு முன்னாடி ஆரம்பங்களில் ஊழியர் செய்வது கலர்ல தான் இருந்தேன். உபதேசத்தில் கர்த்தர் நடத்தினார். ஆனால் ஆண்டவர் பேசின பிற்பாடு நாங்கள் இப்படி குடும்பமா இன்றைக்கு வச்சிருக்கோம். எங்க ஊழியத்துக்கு போனாலும் இப்படிதான் போகுது. எங்க முழு நேரமே இதே தான், இப்படிதான் இருக்கு. நிறைய பேர் என்னெல்லாம பேசியிருக்கிறான், காது கேட்க பேசியிருக்கிறார். ஒன்னே நாங்கள் கண்டுக்கிறது கிடையாது. போட சொன்னவர் நம்ம கூட இருக்கிறாரு, அவர் தப்ப வைக்கிறார், நம்ம நடத்துறாரு, அவ்வளவுதான். அல்லேலூயா சொல்லுங்க. இவங்க சொல்லிட்டாங்க, நம்ம சிந்தி அங்க கொண்டு போனதான் நமக்கு மனபாரம் வரும். நீ எப்படி பேசலாம், நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. அப்படி இல்லை, பரிசுத்தத்தை நாம் பயத்தோடு காத்துக்கொள்ளும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. இப்ப 2வது சூத்திரம், நீதிமானாக்கப்பட்ட அனுபவம் எப்படி இருக்கு வாசிங்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 92:12 வசனத்தை வாசிங்க. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஆமென். 2வது, நீதிமான் எப்படி செழிப்பானோ, பனைப்பூ. நமக்கெல்லாம் பனைனா ரொம்ப தெரியும் இல்லையா, சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஆவிக்குரிய விளக்கத்தின்படி வந்துருவோமே. நீதிமான் பனை போல செழிப்பான் என்று சொன்னால், நீதிமான் சோதனையில் வளருவான். நீதிமான் எப்படி வளருவான்? சத்தமா சொல்லுங்க. ஆவிக்குரிய பிள்ளைங்க வாழ்க்கையில சோதனை உண்டு. என்னைக்கு நீங்க பல விதமான சோதனை இருந்தா நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் ரட்சித்து இருக்கிறார், ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். ஆனா நீதிமானாக்கப்பட்ட பிற்பாடு வாழ்க்கையில சோதனை இருக்குமா? சோதனை இருக்கும். வேதம் சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கு, நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமா இருக்கு. யாருக்கு ஒரு துன்பம்? சத்தமா சொல்ல, யாருக்கு ஒரு துன்பம்? அப்ப நீதிமானுக்கு ஏன் துன்பம் வருது? அவன் வளரணும், அவன் கர்த்தருக்குள்ளாய் வளரணும், கர்த்தரை அறிகிற அறிவில வளரணும். அப்படி வளர்ந்தா தான் பரலோக வீட்டுக்கு திரும்பி போக முடியும். நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க. இப்படி சொல்லுங்க, நான் அநேக உபத்திரவத்தின் வழியாய் நம்முடைய வீட்டுக்கு திரும்பி போக வேண்டும் என்று சொன்னார்கள்.
எப்படி போகணுமா பரலோகத்துக்கு? உபத்திரம் இருந்தால் தான் பரலோகத்துக்கு தகுதி பெற முடியும். ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு இந்த வேதனை, இது வரலன்னு உங்களுக்கு கையில் பிடிக்க முடியாது. இல்லையா சொல்லுங்க. சிலருடைய வாழ்க்கை தான் ஆண்டவர் நடத்துவாருங்க. இந்த சோதனை நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒரு உருவாக்குதல். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உருவாக்குறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷம் அறிவிக்கிறார். ஒரு பட்டணத்தில் சுவிசேஷம் அறிவிக்கிறான். அந்த பட்டணத்தாரன் அடிச்சுட்டாங்க, அடிச்சு எடுத்தான கல்லெறிஞ்சிட்டான், செத்து போறான்னு சொல்லி தூக்கி வெளியே கொண்டு போட்டுருக்கிறான். இன்னொரு இடத்துல போய் சுவிசேஷம் சீசர்களை திடப்படுத்துகிறான். ஐயா, இப்படித்தான் நம்ம பரலோகத்துக்கு போகணும். எப்படிதான் பரலோகத்துக்கு போகணும் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய சொல்லி வந்துட்டா போதும், அப்படியே பரலோகத்துக்கு போயிடலாம். அப்படி ஆண்டவர் சொல்லலை. நீ நீதிமானாக்கும், சோதனையில் வளரணும். இந்த காணிக்க பாடும்போது பாட்டு பாடினாங்க, சிலுவையை சுமந்து சிரிச்ச முகமா சொல்லணும். வாரம் வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, சிரிப்பு வரும். நல்ல விஷயம் பாடுங்க. அந்த சோதனையை சகிக்கிற பலம் நமக்கு கர்த்தர் தரணும். ஆண்டவர்கிட்ட கேளு. நம்ம விடுவிக்கிற வல்லவர் அவர். விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் நிறுத்தின வணங்க மாட்டோம். அல்லேலூயா. அவர் வல்லவர், அவ்வளவுதான். என்னை விடுவிப்பார், என்னை தப்பு வைப்பார். உபத்திரம் வரும், வேதனை வரும், கஷ்டம் வரும், எல்லாம் இதெல்லாம் ஏன் வருது? நீ அதே புரிஞ்சு ஏன் வருது? நம்மளை நித்திய வீட்டுக்கு ஆண்டவர் தகுதிப்படுத்திட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தகுதிப்படுத்திட்டு இருக்கிறார். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எதற்காக வரும் என்று சொன்னால், இந்த சரீரத்தில் நிறைய இருக்குங்க, நிறைய களிம்பு இருக்கு. வேதத்தின்படி சொன்னா களிம்பு, அதாவது அழுக்கு இருக்கு, நிறைய இடத்துல கோபம் இருக்கு, பொய் பேசுற அனுபவம் இருக்கு, பிறரை குறை சொல்லுகிற அனுபவம் இருக்கு. சிலெல்லாம் கெட்ட வார்த்தையே போடுவான். அடுத்தவங்களை குறித்து பேசணும், அப்படியே அவன் பேசுவான். இல்லையா சொல்லுங்க பாருங்க. இதெல்லாம் ஆண்டவர் நித்திய வீட்டுக்கு பெயர் எழுதியிருந்தா இங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கையிலிருந்து ஒன்று ஒன்றையா மாத்திக்கிட்டே இருப்பார். அந்நிதிலும் சிலுவையிலே அறையப்படணும். அந்நிதிலும் சிலுவையிலே அறையப்படணும். சிலுவையை சுமந்தா நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரம் உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், பரலோகத்துக்கு போற வாசல் எப்படி இருக்கா? இடுக்கமான பிரவேசிக்கிற சிலர் தான். கண்ணுக்கு முன்பாக இயற்கையான காட்சி நிறைய தெரியுது, அழகா இருக்குது, கவர்ந்து இழுக்குது. ஆனா பரலோக ராஜ்யம் அப்படி இல்ல. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும், மனசு கஷ்டமா தான் இருக்கு. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எப்படிங்க போனாரு? எப்படி போனார் பரலோகத்துக்கு? இந்த சிலுவை சுமந்து தான் பரலோகத்துக்கு போனார். நம்மளும் சிலுவையை சுமந்தாதான் நீதிமான் ஆக்கப்பட முடியும். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ சொல்றேன், உங்களை கடிந்து கொள்ள நினைக்காதீங்க. நீங்க சோதனையிலே கர்த்தரோடு கூட சஞ்சரிங்க, கர்த்தரோடு கூட வளருங்க. நீ சோதனை நேரத்தில் ஜெபம் பண்ணி பாருங்க. சோதனை நேரத்தில் வேத நேரத்தில் ஜெபம் பண்ணி பாருங்க. 1 மணி நேரம் நீங்க ஜெபிச்சுட்டு வந்துச்சிங்கன்னா உங்க முகம் அப்படியே பிரகாசிக்குமே. அந்த பாரம்லாம் உங்களோட எங்கே பேருமே. சாட்சி சொல்லுவீங்களே, வந்து மனசு பாரமா இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு, 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணினேன், அந்த பாரம் எப்படி என்ன விட்டு மாறி போச்சுன்னே தெரியலையே, ஆண்டவனை சந்தோஷமா மாட்டினு சாட்சி சொல்லுவோமே. ஏன் அந்த அனுபவம் வந்துச்சு? வளருங்க கர்த்தருக்குள்ள. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சோதனையில மனுஷனுடைய வார்த்தையான வார்த்தைகள் உங்களை தேற்றாது, ஆனா ஆண்டோடைய வார்த்தை உங்களை தேற்று. ஆண்டோடைய வார்த்தை உங்களை தேற்று. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஊழியத்தின் பாதையில் வந்துட்டோம். கர்த்தர் எங்களை நடத்தினாரு. குடும்பமான பிறகு 2012 ஆண்டு ஊழியத்தின் பாதையை கொஞ்சம் மாற்றி அமைச்சாரு. சில வருடங்கள் இந்த ஊழியத்தின் பாதையில போனோம். எங்களுக்கு அதை பெருசா, எங்களுக்கு அந்த பாரங்கள் கஷ்டங்கள் எல்லாம் பெருசா நினைக்கல, போயிட்டே இருந்து. ஆனா காலங்கள் ஆன பிறகுதான் சரி ரொம்ப இடுக்கமான அந்த அனுபவத்தில் வரும்போது தான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டோம். அப்பதான் நினைச்சோம், ஆண்டவர் சொன்ன இந்த பாதையெல்லாம் நடத்தின இந்த விதங்களெல்லாம் கர்த்தர் சொன்னபோது சந்தோஷமா இருந்துச்சு. எதற்காக தெரியுமா? கர்த்தருக்குள் நாம் உருவாக்கப்பட்டு எங்களை வளர்த்து எடுத்தார். அல்லேலூயா. யாருடைய உதவியும் கிடையாது, கர்த்தரையே மட்டும்தான் சார்ந்திருந்தோம். ஆண்டவர் மட்டும்தான் எங்களுக்கு துணை. போன்னு சொன்னா போவோம், இருன்னா இருப்போம், செய்யினா செய்வோம், செய்யாதன்னா செய்ய மாட்டோம், பேசாதன்னா பேச மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. மனைவி வீட்டில் பேர் சகாயராணி, என் பேர் சகாய பிரபார், மனைவி பேர் சகாயராணி. ராணி மாதிரி தான் வீட்டில் இருந்தா, ராணி மாதிரி இருந்தா. மேரேஜ் முடிஞ்சு 3வது மாசத்துல ஆண்டவர் எங்களை வள்ளியூருக்கு போய் சொல்லிட்டார். வந்துட்டோம். வரும்போது எங்களுக்கு எங்கள் கையில் காசுலாம் ஒன்றும் கிடையாது.
சபையில் ஊழியர் செய்கிறதுனால அந்த சபையில் விசுவாசி 2000 ரூபா காணிக்க கொடுத்தான். எங்கள் மாமியார் ஒரு 1 லிட்டர் மண்ணெண்ணெய் பிடிக்கிற ஒரு ஸ்டவ் தந்தாங்க. ஒரு 10 ரூபா பால் பாக்கெட்டு, காப்பி போடுற ஒரு சின்ன பாத்திரம், 2 கப்பு தந்துட்டான். இதுதான் கொண்டு வந்தது. எங்கள் வீட்டிலேருந்து சொல்லிட்டான், ஒன்றும் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க. போதும், எங்களுக்கு ஆளுக்கு ஒரு பைபிள், நாங்கள் 2 பேர் அப்படியே பைக்லேயே வந்தோம். வந்து இருந்து அதற்கு பிற்பாடு அப்பட்ட கஷ்டங்கள், சோறு பொங்கும்போது விறகு இல்லை, அதெல்லாம் சொல்லி போக முடியாது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அன்றையுள்ள அனுபவம் இல்லாமல் இன்றைக்கு எங்களை ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தில் நடத்துகிறார். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கிறேன். ஒரு காரியம் தெரியுமா, ஆண்டவர் நான் மகிமைக்குதான் இன்னைக்கு சொல்லும், எப்பவும் சொல்லும். இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் மனைவி ஒரு நாள் கூட நான் கஷ்டப்படுறேன், நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், வேலைக்கு போகும், எதையா சம்பாதிச்சில்லை, எங்கேயாவது போய் யார்ட்டையா வாங்கிட்டு வாங்க, நான் ஏன் கஷ்டப்படணும், குழந்தையான போய் என் குழந்தை நானே ஏன் கஷ்டம். ஒரு நாள் இதுவரைக்கும் தேவனுக்கு முன்பாக தேவன் நான் மகிமைக்குதுவா சொல்கிறேன். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மட்டும் மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. என்னோட கூட எல்லா உபத்திரவங்களையும், பாடுகளிலும், கஷ்டங்களிலும், கடக்க முடியாத பாதைகளிலும் கடந்து வந்தான். சில வருடங்களுக்கு இது குழந்தை பிறந்த பிறகும் குழந்தையோடு சேர்ந்து அதே அனுபவங்கள் அப்படிதான் கடந்து போனோம். பேசினாங்க, என்னெல்லாமோ ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை. ஒன்னே மட்டும்தான், நடத்துகிறவரை மட்டும்தான் நோக்கி பார்த்தோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ரெண்டாவது குழந்தை எனக்கு இறந்து போச்சு பையன். அதை புதைக்கிறதுக்கு இடம் கிடையாது. அதை புதைக்கிறதுக்கு நைட்டில் 12:30 மணிக்கு நாகர்கோயிலேருந்து ராஜா ஒரு கோழி விட்டு பார்த்து அந்த இடத்துக்கு போயிடும். அங்கே ஒரு பாஸ்டர் மூலம் பேசி அப்படி வந்து இது பண்ணிடும். பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, பட்ட உபத்திரம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஆனால் இன்றைக்கும் தேவன் இந்த ஊழியத்தின் பாதையில் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறாரனால் ஒன்று புரிஞ்சுக்கங்க, இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு மகிமை நம் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. ஒருவேளை இந்த ஊழியமும் கூட அப்படி தான் கடந்து வந்திருக்கும், இல்லை அவங்க கூட அப்படி தான் கடந்து வந்திருப்பாங்க. இன்னைக்கு மகிமையாச்சு, இது இல்லை, இதுக்கு மேலான ஒரு மகிமை இருக்கு உங்கள் வாழ்க்கையில். இதற்கு மேலான ஒரு மகிமை. சோதனை கண்டு பயப்படாது, ஒன்றும் இல்லையா, பயப்படாத, கஷ்டப்படாதுங்க, கர்த்தர் தருவார். நீ பழகுங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும்போது சொல்லப்பட்ட நீ உய்து பாருங்க. ஆண்டவரே, நீ இப்படிப்பட்ட இக்கட்டான சூழல் இந்த மனிதருக்காக நீ உதவி செய்திருக்கிறேனே, எங்களையும் போசி என்று கேளுங்க, ஆண்டவர் போசிப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு நாங்கள் 2008 நான் மேரேஜ் முடிஞ்சதுக்கு முன்னாடி வள்ளியூரில் ஊழியர் செய்தேன். 2010 மேரேஜ் முடிஞ்சு குடும்பமாக வந்தோம். அப்புறம் ஆண்டவர் ஊழியத்தின் பாதையில் அனுப்புனதுனால பல இடங்களில் போயிட்டோம். இப்போ வள்ளியூருக்கு ஆண்டவர் போக சொன்னார். நான் வந்து 2 வருஷம் ஆச்சு. ஆண்டவர் சொன்னால், உங்கள் தரிசனம் உள்ள இடத்துக்கு நீங்கள் போங்க. நிறைய சபைகளை, விழுந்து போன சபைகளை, ஊழியக்காரங்க இல்லாத சபைகள் நிறைய கட்டி இன்னைக்கு அதெல்லாம் கர்த்தருடைய நாம மகிமைக்கு தான் பிரகாசிக்க ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஸோ ஒரு 6 வருஷம் ஸ்தாபனத்தில் இருந்தோம். அப்புறம் அங்கே இருந்தால் நாங்கள் இந்த ஊழியத்தை நாங்கள் ஆண்டவர் சொன்னதுனால நாங்கள் எதை செய்துட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே இருந்து அவங்களே எங்களை நீக்கிட்டாங்க, நாங்கள் வந்துட்டோம். எதையுமே கண்டுக்கல. எங்கள் ஆண்டவர் சொன்னார், எழும்பி புறப்பட்டு போங்கள், அங்கே உங்களுக்கு வழி திறக்கப்படும் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2 வருஷ காலத்தில் எந்த உதவி யாரை எதிர்பார்த்து நிற்கல, இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் நடத்துகிறார். அந்த சந்தோஷம் இருந்தால் கை தட்டி அல்லேலூயா சொல்லியிருப்பீங்க. அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படும்படியாச்சு, கர்த்தர் நாம் மகிமைப்படும்படியாச்சு ஆண்டவர் நடத்தினார். ஊழியர் செய்வதற்கு அனுகூலமான இடங்களை தந்தார். நீ ஊழியர் செய்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை தடை இல்லாதபடி கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சோதனையில் வளருங்க. ஒரு பனைமரம் வெயிலையும் மழையிலையும் வளர, தண்ணி இல்லாத சூழலை வளருது. ஒரு ஆவிக்குரிய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வளர்ச்சி இருக்கணும். அப்படி நீங்க நிலைச்சு நிற்கும் போதுதான் கர்த்தருடைய நாமம் உங்கள் நிமித்தம் மகிமைப்படும். அல்லேலூயா. இந்த சோதனை ஏசுவாங்க, உலகத்தார் பேசுவாங்க, இதெல்லாம் பொறுப்பெடுக்காதுங்க. இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போ. ஆண்டவருக்கு முன்பாக வந்து அழு, புலம்பு. ஆண்டவரே, நீர் எனக்கு கிருபை தாங்க, பலன் தாங்கன்னு சொல்லி ஆண்டவரை கேளுங்க. நம்முடைய பலகீனத்தை தாங்குற தேவ ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துக்குள்ளாய் ஓடும்படி உதவி செய்து கொண்டே இருப்பார். விழுந்தவனை அப்படியே போட்டுட்டு போகிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். அவனை தூக்கி எடுத்து எண்ணெய் வாத்து திராட்சரசம் கொடுத்து அவனை தன் சொந்த வாகனத்திலே கொண்டு ஏற்றி அவனை சத்திரத்திலே கொண்டு வந்து சேர்த்து 2 வெள்ளி காசுகளை கொடுத்து இவனை பராமரி, இது போதாட்டா திரும்ப வரும்போது உனக்கு தருவேன்னு சொல்லி உனக்காய் எனக்காய் உத்தரவாதம் செய்த தேவன் உன் சோதனையோட உபத்திரவத்திலேயோ அவர் நமக்காய் உத்தரவாதம் பண்ணி கொண்டு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா.
அதனால இதெல்லாம் கண்டு பயப்படாதுங்க, தைரியமா நில்லுங்க, விசுவாசத்தில் நில்லுங்க. சோதனை மத்தியில் நீங்க ஜெயிச்சு காட்டுங்க. அல்லேலூயா. நீ போகும்போது ஒரு யுத்த வீரனாய் போகணும். எங்க யோசேப்புடைய வாழ்க்கையில வந்த சோதனை அவனை ராஜாவாய் பிரகாசிக்க பண்ணினது. சகோதரர்கள் அவனுக்கு முன்பாக வந்து முழங்கால் மடக்கினார்கள். தாவீதுக்கு வந்த சோதனை அவன் சிங்காசனத்தை உறுதிப்படுத்தினது. ஆண்டவர் சொன்னார், தாவீதுக்கு என்றைக்கும் ஒரு விளக்கை ஏற்றி வைப்பேன்னு சொன்னார். இன்றைக்கும் தாவீதின் வம்சத்தில் ஒரு விளக்கு எரிந்து கொண்டு இருக்குது. அந்த விளக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வெளிச்சம் தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்குது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வெளிச்சமா நோக்கி நாம் போய் கொண்டு இருக்கிறோம். அந்த வெளிச்சம் எங்கே பிரகாசித்துக் கொண்டு இருக்கா? நித்திய வீடாகிய பரலோகத்தில் அந்த வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறது. அக்கினியில முளைத்தது, வெயிலின் சோதனைக்கு வாடாது. எல்லாம் அக்கினியில வளர்ந்தவங்க. எதுல வளர்ந்தவங்க சொல்லுங்க? அக்கினியில வளர்ந்தவங்க. சோதனையின் மத்தியில கர்த்தர் நம்ம நடத்துறார். இது சோதனை வேதனை எல்லாம் சொல்லியாச்சுன்னா நம்ம ஆட்களுக்கு இப்பவுமே நிறைய பேர் பின்னாடி ஒன்று கண்ணை உருட்டிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துலாம் அப்படி முழிச்சு பாருங்க. அன்னைக்கு அப்படிதான் பிரசங்கம் பண்ணாங்க. அன்னைக்கு இதெல்லாம் சொன்னாங்க. மனுஷனுடைய தவறுகளை சுட்டி காமித்தாங்க. எல்லாவற்றையும் சொல்லி சோதனையெல்லாம் சொல்லி அவங்களை திடப்படுத்தி அவங்க கர்த்தருக்குள்ளாய் வளரும்படியாய் அந்த வார்த்தைகளை அவங்களை ஊக்குவித்தது, நடத்தினது. ஆண்டவருடைய பிள்ளை நீங்க நானும் இந்த வாழ்க்கையில வருகிற சோதனைகள் ஒவ்வொன்றும் கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்ம வளர்த்து கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்ம வளர செய்து கொண்டே இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கிறோம். இந்த வளர்ச்சி போதாது, இன்னும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாவற்றையும் தேறின ஒரு மனிதனாய் இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் முன்பாக ஒரு உபயோகம் உள்ள அவருடைய நாம மகிமைக்கு இதுவான ஒரு பாத்திரமாய் அவர் நம்மை வனைந்து எடுத்து நிறுத்துவார். அல்லேலூயா. மிதி உண்ட களிமண்ணை குயவன் தன் இஷ்டத்தின்படி வரைவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார் எரேமியாவிலே, நீங்கள் களிமண், நான் குயவன். இந்த குயவன் தன் பார்வைக்கு நலமானபடி செய்தது போல் நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? ஏன் ஆண்டவருக்கு பிரியமா இந்த சோதனையில நம்ம உருவாக்குறது, நம்ம இந்த சோதனை நம்ம பிரகாசிக்க பண்ணும்படி, அவர் நம்மை பிரகாசிக்க பண்ணி மகிழும்படிக்கு கர்த்தர் அந்த காரியத்தை நமக்கு வச்சிருக்க. அதாவது சொல்லும் சோதனை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். எப்படி விளங்கணுமா? உத்தமன் என்று விளங்க. சோதனை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும்போது உத்தமம் விளங்கும். யோபுடைய வாழ்க்கையில சோதனை வந்துச்சு, உத்தமம் விளங்கிச்சு. சொல்ல, உத்தமத்தை என்ன விளக்க மாட்டேன், கடைசி வரை அவனை கொன்று போட்டாலும் அவர்கள் நம்பிக்கையா இருப்பேன். ஏன்? சோதனை ஒரு மனிதனுடைய உத்தமத்தை வெளிப்படுத்தும், அவங்களுடைய ஆவிக்குரிய கனியை வெளிப்படுத்தும், அவங்களுடைய சுபாவத்தை அதனால் அறிந்து கொள்ள முடியும். அவங்க தான் நீதிமானாக்கப்பட முடியும். அல்லேலூயா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆண்டவர் உத்தமனாய் பார்க்கிறார். சோதனை வரும், வேதனை வரும், பாவம் நிறைந்த உலகத்துல நாம் தேவ கிருபையினால் பாதுகாக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுக்குள்ளாய் வளர்ந்து கொண்டே இருக்கணும். முதல்ல சொல்ல, நீங்க நீதிமான் பரிசுத்தமாக்கப்பட்டவராய். இரண்டாவது, நீதிமான் சோதனையில் வளருகிறவராய் இருக்கணும். இந்த சோதனை எல்லாம் வரும்போது நம்ம ஆண்டவர் நம்ம வளர்க்கிறார்னு அர்த்தம். நம்ம இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யணும்? இந்த ஜெபம் போதாது, இந்த வேத வாசிப்பு போதாது, இந்த ஆவி நிறைப்பு இன்னும் கர்த்தருக்குள்ளாக. அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை வாசிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். எபிரேயர் புஸ்தகம் 12:23 வாசிக்கலாம். பூரணராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவிகளிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்களே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமா சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது, நீதிமான் ஒவ்வொரு நாளும் ஆவிலே புதுப்பிக்கப்பட்ட மனுஷனாய் வளர்ந்திருக்கும். என்ன இப்படி கூட சொல்லலாம், மறுரூபமாக்கப்பட்ட மனிதனாய் இருப்பான் நீதிமான். அல்லேலூயா. நீதிமான் எப்படிப்பட்ட மறுரூபமாக்கப்படணும்? மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம் ஆவிலே வளருகிற ஒரு வளர்ச்சி இருக்கணும். நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க பாருங்க. 2 காரியம் சொல்லு. ரோமர் புஸ்தகம் 12:2, ரோமர் புஸ்தகம் 12:2, 2 கொரிந்தியர் 4:16. இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே
மறுரூபமாகுங்கள். 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. நல்ல புறம்பார்ந்த மனிதனாக இந்த சரீரம் அழிந்து உள்ளாயிருக்கிற பரிசுத்தாவின் பலன் ஆவி ஆத்துமா அந்த பரிசுத்தாவினாலே நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புதிதாக ஆவிக்குரிய அனுபவமா மாற்றப்படணும். ஆவிக்குரிய அனுபவத்தில் வரணும். அன்னைக்குள்ள காலங்களில் ஆவிக்குரிய, அதனால தான் நமக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி பெயர். ஆவிலே இருப்பான், எப்ப நடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பான், ஜெபம் பண்ணிட்டே இருப்பான், வேறு வேலை செய்து அவங்க வாயில ஸ்தோத்திரம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஆவில் நிறைவில் இருக்கும்போது பாருங்க, வெண்ணி கொதிக்குது, தக 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 தகான சவுண்டு கேட்க தான் செய்யுது. தீ மடமடான்னு எரியுது, பற்றி எரியுது, சத்தம் கேட்குதா இல்லையா? கேட்கதான். நமக்குள்ளா இருக்கிற பரிசுத்தாவியான தீயை போல அப்படியே உள்ளுக்குள்ள அவர் எரிஞ்சுக்கிட்டே இருப்பார். அப்படியே நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிறார். அவர் வழியில வரும்போது வசனத்தை கொண்டு பேசும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையோ? ஆவியானவர் நமக்குள்ளாக அப்படியே கொழுந்து விட்டு எரிவார், பிரகாசிக்க பண்ணுவார், புது ரூபமா மாற்றப்பட்டு கொண்டே இருக்கணும். அப்படியே நாளுக்கு நாள் ஆவிக்குரிய அனுபவத்தில் வர 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 இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே நம்ம ஒன்று மேற்கொள்ளாது. அதனால தான் அன்னைக்குள்ளவங்க எல்லாம் ஜெயித்தாங்க, இன்னைக்குள்ளவங்க நிறைய பேர் தோத்து கொண்டு இருக்கிறான். ஜெயிக்கணும்னா ஆவிக்குரியவங்களை மாற்றப்பட்டு. ஏன் தானியேலை சிங்கம் சேதப்படுத்தல? வேதம் சொல்லுது, மாமிசங்களோடு கூட வாசமா இருக்காத தேவன். அப்ப அவர் ஆவியா இருக்கிறார். அவர் ஆவியானவர் இருக்கிறபடினா தானியேலுக்குள்ள அந்த ஆவியானவர் இருக்கிறார். தானியேல் மாமிசத்துக்குரியவன் அல்ல, ஆவிக்குரியவனாய் மாற்றப்பட்டார். அதனால் அந்த மாமிசத்தின் வாடை, ரத்தத்தின் வாடை அந்த சிங்கத்தின் முகக்கு அடிக்கல. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நாம் ஆவிக்குரியவளாய் இருக்கும்போது நமக்குள்ள பரிசுத்தாவின் அக்கினி மனம்தான் இருக்குமே தவிர, அவன் 7 மடங்கு எரிகிற அக்கினி ஜோனையின் மனம் நம்முடைய வேலை வீசாது. பரலோகத்தின் அக்கினி வாசனை மட்டும்தான் நமக்குள்ளாக இருக்கும். அவன் தான் ஆவிக்குரிய ஜீவத்து நாளுக்கு நாள் வளருகிறவங்களாக. அல்லேலூயா. உலகத்துக்குரிய அக்கினிகள் நம்ம மேல வாசனை வீசுனா அந்த ஆத்மா இன்னும் மண்ணோடி ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஆத்மா உயிர்ப்பிக்கப்படட்டும். இந்த உலகத்தில் இருந்து மண்ணில் இருந்து ஆத்மா உயிர்ப்பிக்கப்படட்டும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வளருங்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக மறுரூபமாக்கப்படுங்கள். மறுரூபமாக்கப்படாமல் நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. வேதம் சொல்லுது, இன்றைக்கு இயேசு வந்தால் முதல்ல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 2வது உயிரோடு இருக்கிற நாமும் எப்படி மறுரூபமாக்கப்படுவோம். நீதிமான் பரலோக ராஜ்யத்தில் இன்னைக்கு நம்ம இப்போ பிரவேசிக்கணும் அப்படின்னா மறுரூபமாக்கப்படணும். மறுரூபமாக்குற அனுபவனுடைய வாழ்க்கையில இருந்தாதான் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அந்த அனுபவத்துக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் அல்ல இவனே நீதிமான் ஆக்கப்பட்டு தன் வீட்டுக்கு திரும்பி போனா. ஆவிக்குரிய அனுபவத்துல போங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, நேரத்தை ஒதுக்கி நீங்க ஜெபிங்க, நல்ல வேதத்தை வாசி. எவ்வளவு கர்த்தரோட கூட அதுக்காக செய்ய வேண்டிய வேலைகளை செய்யுங்க, உங்க வீட்டில் உள்ள கடமைகள்லாம் செய்யுங்க. சரீரம் மாமிசம் பலகீனமானது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. உற்சாகத்தின் மத்தியிலே நீங்க ஜெபம் பண்ணுங்க. பலகீனம் தான் ஆண்டவர் உங்களுக்கு பலம் தந்து நடத்துவார். எல்லாம் கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நடத்துவார். நீங்க ஆவிக்குரிய அனுபவத்துல மாறுங்க, ஒரு எரிகிற அக்கினி ஜோலையா மாறுங்க. மடமடான்னு எரிந்து கொண்டு இருக்கிற அந்த அக்கினிக்குள்ள நீங்க எதை கொண்டு போட்டாலும் எரிந்து சாம்பலாய் போகும். நீங்கள் மடமடான அக்கினியில் ஆவியில அனலா இருக்கும் போது உங்க வாழ்க்கையில சாத்தான் எதை கொண்டு வந்து போட்டாலும் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. நீங்கள் இன்னும் அதிகமாக எரிந்து பிரகாசிக்கும்படிக்கு அவைகள் வாழ்க்கையில உதவியா இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆவியான ஒவ்வொரு நாளும் நம்மை அனல் முட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாள் அதுக்கு தான் கர்த்தர் நம்மை ஆவிக்குள்ள அனுபவத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார். மறுபடியும் சொல்றேன், இந்த உலகத்துல நம்முடைய ஓட்டம் முடியும் போது பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்கணுங்கிற எண்ணத்துல கிறிஸ்துவுக்காக வாழும். இம்மைக்காய் மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவளா இருந்தால் எல்லா மனுஷர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவளா இருக்கும். ரொம்ப கொடுமையா ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய இரக்கம். நல்லா ஆராதிங்க, நல்லா ஆவிக்குரிய அனுபவத்துல வாழ. ஆதி அப்போஸ்தல காலத்தில் உள்ள அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வரணும், உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும், சபைக்குள்ளே வரணும். அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை நீதிமானாய் மாற்றப்பட்டு கர்த்தர் வச்சிருப்பார். அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உன்னை கர்த்தர் மறுபடியும் சொல்ல, உன்னை ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க உதிக்கிற உன் ஒளியிடத்திலே ராஜாக்கள், ஜாதிகளும் ராஜாக்களும் தந்து வருவார்கள். உதிக்கணும், ஒளி பிரகாசிக்கணும்.
ஒளி பிரகாசின உனக்குள்ளாய் தேவன் கொடுத்த வெளிச்சம் பிரகாசிக்கணும். பிரகாசிக்க 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 அந்த வெளிச்சத்தை நோக்கி ஜனங்கள் வந்து கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அப்படி வர ஆரம்பிச்சுட்டுனா கர்த்தர் உங்களை எங்கேயோ கொண்டு போயிட்டார்னு அர்த்தம். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். ஒரு வேளை பேசுற வார்த்தை உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாங்க. நீதிமானுடைய அனுபவத்தை சொல்லி போகிறேன், நீதிமானுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த காரியத்தை சொல்லி போகிறேன். இதுதான் ஆவிக்குரிய ஜீவத்தை நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற மென்மையான உபதேசங்களில் இவைகளும் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றாக இருக்கிறது. யார் நீதிமானாக்கப்பட முடியும்? நீதிமானாக்கப்பட்ட அர்த்தம் என்ன? பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கணும். அவன் தான் நீதிமானாக்கப்பட்டவன். சோதனையில வளர்ந்திருக்கணும், அவன் தான் நீதிமானாக்கப்பட்டவர்கள். சோதனை காலத்தில் ஆண்டவர்கிட்ட ஓடி போயிடக்கூடாது, சோதனை காலத்தில் ஆண்டவரை மறுதளிக்க கூடாது, சோதனை நேரத்தில் ஆண்டவர்கிட்ட முறுமுறுத்துட்டு இருக்க கூடாது. வனாந்திரத்துல 400 வருஷம் எகிப்துல அவங்க கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. வனாந்திரத்தை 40 வருஷம் தான் ஆண்டவர் நடத்துறாரு. இந்த 40 வருஷம் கூட வனாந்திரத்தை அந்த ஜனங்கள் ஒழுங்கா நடக்க முடியல, முறுமுறுத்திட்டு இருக்கு. அது இல்லை, இது இல்லை, எங்களுக்கு அது தேவை, இது தேவைன்னு கேட்டா கர்த்தர் கொடுப்பாரு. ஆனா அவங்களுடைய சுபாவம் வெளிப்பட்டுச்சு. கானானுக்குள் போகும்போது 2 பேர் தான் போனாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன் அதை இப்படி கூட சொல்லலாம், ஆவின் அனுபவத்தில் வந்த 2 பேர் தான் கானானுக்குள்ளே பிரவேசி. இந்த கடைசி நம்ம ஆவின் அனுபவத்தில் நாளுக்கு நாள் வளரும், புதுப்பிக்கப்படும். ஒரு ஆவிக்குரிய அனுபவத்திலே போகும். உங்க சிந்தை மாறட்டும், உங்க பேச்சு மாறட்டும், உங்க செயல்கள் மாறட்டும், உங்க ஜீவன்லாம் தேவனுக்குரியதா மாறட்டும். அல்லேலூயா. இந்த பூமியில கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார், நல்ல குடும்ப வாழ்க்கைகளை தந்திருக்கிறார். குடும்பத்திற்கு ஏற்ற கணவனாய், மனைவியாய், அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளைகளாய், சபைக்கு நல்ல விசுவாச பிள்ளைகளாய், போதருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் நீங்க மாறுங்க. உலகத்துக்கு சாட்சி உள்ளவர்களாய் மாறுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவனுக்கு நாம் பிரியமானவர்களாய் மாற்றோம். முழங்கால் முடக்குவோமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி 2 நிமிடம் நீங்க உய்து பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை ஆயக்காரனை பார்த்து, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான். ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? ஒரு சாட்சி சொல்ற தேவன் நான் மகிமைக்கு. இப்போ வரும்போது பைக்கில் வரும்போது அந்த பிரசங்கம் எடுத்து, எந்த பிரசங்கம் எடுத்தாலும் மனைவி கிட்ட கேட்க மாட்டான், என்ன பிரசங்கம் எதுன்னு கேட்க மாட்டான். இது வரைக்கும் கேட்டதில்லை, இது நான் சொன்னதில்லை. பைக்கில் வரும்போது களக்காடு தாண்டி வரும்போது இந்த வசனத்தை மனைவியும் பிள்ளையும் பிரசங்கம் பண்ணி தியானிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. வெளியில சொல்லுங்க. இதே வசனத்தை லூக்கா 18 அதிகாரத்தை வசனத்தை அவங்க 2 பேரும் பேசிட்டேன். நான் பைக் ஓட்ட அந்த கவனத்தில் அப்படி வந்துட்டு இருக்கிறேன். இப்போதான் என் மனசுல இந்த வார்த்தை தான் பேசக்கு வந்திருக்கிறோம். ஆனா அந்த வார்த்தை வருகிற வழியிலே, அவர் வழியிலே வசனத்தை கொண்டு நம்மோடு வழியிலேயே சொல்லுங்க, தெய்வ சித்தத்தின்படி தான் அந்த வார்த்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து. எல்லாரும் ஆண்டவர் நோக்கி கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெபிங்க. என்று கேளுங்க. உங்களை நான் குறை சொல்லலை, உங்களை குற்றப்படுத்தலை, நீங்க தான் சொல்லலைங்க. ஆனால் 2 நிமிடம் உய்து பாருங்க. எல்லாம் கண்களை மூடி, தம்பிமாரு பிள்ளைங்கெல்லாம் கண்களை மூடு, ஆண்டு நோக்கி பாரு. முடிஞ்சா முழங்கால் படியிடுங்களேன். சோத்திரம். ஹல்லேலூயா. உங்க இருதயத்துக்கு தெரியும் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு. உங்களுக்கு ஆண்டவருக்கும் தெரியும். ஆனால் நம்முடைய குறைகள், நம்முடைய ஜீவங்களை எப்போ நம்மால் உய்து பார்க்க முடியும்? வேத வசனமாகிய கண்ணாடிக்கு முன்பாய், வேத வசனமாகிய கண்ணாடிக்கு முன்பாய் வரும்போது முகத்துக்கு முகம் ஒத்து இருக்கும். அப்போதான் நம்முடைய முகத்தில் இருக்கிற தழும்புகள், கருப்புகள், வடுக்கள் எல்லாம் தெரியும். அந்த வேத கண்ணாடி, அந்த கண்ணாடி தான் வேத வசனமாகிய தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு அவைகளுக்கு முன்பாகத்தான் நம்ம நிற்கிறோம், அவைகளுக்கு முன்பாக நிற்கிறோம். நீதிமானாக்கப்பட்டு வீட்டுக்கு திரும்பி போகிற ஒரு அனுபவம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா? நீதிமானாக்கப்பட்டு தன் வீட்டுக்கு உன் வீட்டுக்கு தேவன் நித்தியத்திலே நமக்கென்று வைத்திருக்கிற ஒவ்வொருடைய வீட்டுக்கு போவதற்கு நீதிமானாக்கப்பட்ட அனுபவம் இருக்கா? நீதிமானாக்கப்பட்ட அனுபவம் இருக்கா? ஆண்டவரை கேளு. ஆண்டவரே, உமக்கு முன்பாய், பரத்துக்கும் விரோதமாய் உமக்கு முன்பாய் நான் பாவம் செய்தேன், நான் பாவம் செய்தேன்.
ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாங்க. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த தெய்வமே, உங்க மிகுந்த கிருபைகளுக்காக ஹல்லேலூயா. நல்ல தெய்வமே, நன்றியோடு வாயில திறந்து கேளுங்க. ஜெபம் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட, எல்லாரும் ஆமென். ஹல்லேலூயா. தெய்வாதி தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உங்க வாயை திறங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஆமென் ஆண்டவரை கேளுங்க. நீதிமானாக்குங்க ஆண்டவரே. ஆமென், ஸ்தோத்திரம். நீதிமானாக்கப்பட்ட ஆமென் அந்த இடத்துல போய் சேரும்படியாக இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் பலகீனங்கள் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம், வியாதிகள் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, அந்த வியாதியில சுகமாக்குற வல்லவர், அந்த வியாதியில சுகம் தந்து உன்னை நடத்துகிற வல்லவர். அவை உன்னை ஆளுகை செய்வதில்லை. ஒவ்வொருத்தரும் ஆளுகை செய்வதில்லை. அந்த உபத்திரவனை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். அந்த உபத்திரவம் உன்னை அவன் அடிமைப்படுத்த முடியாது. அவை தேவனுக்கு நேராக உன்னை வளர்க்கிறது. நீ கிறிஸ்துவுக்குள்ளாய் வளரும்படிக்கு தேவன் உனக்கு அதை அனுபவித்திருக்கிறோம். உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் தம்மிடத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை புது பலன் கர்த்தருக்கு காத்திருந்து அழுகுபோல் பலன் அடைந்து செட்டகளை அடித்து உயரே எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து அழுகுபோல் பலன் அடைந்து செட்டகளை அடித்து உயரே எழும்பிடுவார். புது பலன் நடந்திடுவார். புது பலன் நடந்திடுவார். புது பலன் நடந்திடுவார். புது பலன் நடந்திடுவார். புது பலன் நடந்திடுவேன். நான் புது பலன் நடந்திடுவேன். புது பலன் நடந்திடுவேன். நான் புது பலன் நடந்திடுவேன். ஆகவே ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவாரே. ஆகம் உள்ளவனே ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புது பலன் நடந்திடுவார். புது பலன் நடந்திடுவார். புது பலன் நடந்திடுவார். புது பலன் நடந்திடுவார். புது பலன் நடந்திடுவேன். புது பலன் நடந்திடுவேன். புது பலன் நடந்திடுவேன். புது பலன் நடந்திடுவேன். புது பலன் நடந்திடுவார். புது பலன் நடந்திடுவார். புது பலன் நடந்திடுவார். புது பலன் நடந்திடுவார். புது பலன் நடந்திடுவேன். புது பலன் நடந்திடுவேன். பலன் நடந்திடுவேன். நான் புது பலன் நடந்திடுவேன். சபங்களை எடுப்பாய், செயல்களையோ எடுப்பாய். சகுருவின் அதிகாரம் சகலமும் சபங்களை எடுப்பாய், செயல்களையோ எடுப்பாய். சகுருவின் அதிகாரம் சகலமும் புது பலன் நடந்திடுவேன். புது பலன் நடந்திடுவேன். புது பலன் நடந்திடுவேன்.
பல நடந்திடுவே புது பல நடந்திடுவாய் புது பல நடந்திடுவாய் புது பல நடந்திடுவாய் புது பல நடந்திடுவாய் புது பல நடந்திடுவே புது பல நடந்திடுவே புது பல நடந்திடுவே புது பல நடந்திடுவே புது பல நடந்திடுவாய் 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 புது பல நடந்திடுவே புது பல நடந்திடுவே புது பல நடந்திடுவே ஆமென் புது பல நடந்திடுவே புது பல நடந்திடுவே புது பல நடந்திடுவே ஒளிந்திடு வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆதியின் வல்லமை அக்கினியின் வல்லமை 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 ஒளி வல்லவ சபல கதுனா சில பாரங்களை கத்தர் எடுத்து போடுகிறார் சில பாரங்கள் ரிமினி சம்பளதுன பல 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 எவ்வளவு நிமிர முடியாத கூலியை கத்தர் நிமிர பண்ணுகிற அதே வல்லமை கத்தோட வல்லமை சடகர தர கர உடபரக துடமதா நிதிலதட ஹரிபலக சட்டகளை உடைக்கிற தேவன் நிஷலகட கட்டடலா நிமினி கடனை அடர்த்து தீர்க்கிற வல்லமை கர்த்தருடைய வல்லமை நிமினி பல 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 நிமிட பல பல சகோதரி நிதன கதன மௌச்சர ஹலஹாரா நீ மௌனமா இருக்கிற நேரம் அல்ல நீ மௌனமா இருக்கிற நேரம் அல்ல நிமின மௌஷன தின மௌடலதட மௌடா நிமின மௌஷலதட பலபா நிமிர்ந்து நடக்க செய்கிற தேவன் உன்னை நிமிர்ந்து நடக்க செய்கிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹalleluya 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 நல்ல கரந்தட்டி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya ரேபா ஷகதா ஹரி பாபா பாபா லஷகதா ஆண்டவர் மூன்று காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். சிலருடைய குடும்பங்களிலே வாழ்க்கையிலே சில அடைப்புகள் இருந்தது. ஆவியானவர் சொல்கிறார் அதை நான் பிடுங்கி போட்டேன் என்று சொல்றார். சில வழிகளை கர்த்தர் திறக்கிறார். அதாவது உன்னை எதிர்க்கிற உன்னை பகைக்கிற ஜனங்கள் மத்தியிலும் சத்துருக்கள் மத்தியிலும் உன்னை வெண்கல அலங்கமாக்குவேன் என்று வெண்கல அலங்கமாக்க உன்னை உறுதிப்படுத்தி நடத்த போகிறேன். எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிட்டு நடத்த போகிறார். ஆமென். நான் சத்துரு இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல, சத்துருங்களை ஆளுகை செய்ய போறதில்லை. இன்றைக்கு தேவன் இந்த காரியத்தை வாழ்க்கையில செய்ய போகிறபடியா நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் விடுதலையாக கரங்களை தட்டி ஒரு விஷயம் கூட ஆமென். எல்லாரும் ஒரு விஷயம் கூட நல்ல 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 எல்லாரும் எல்லாரும் பெரியார் முதல் பெரியார் வரைக்கும் ஆமென். என் புகலிட நீதானையா என் பொக்கிஷ நீர்தானையா என் புகலிட நீதானையா இயேசுவே
என் இதயத்தில் வாழ்பவரே இயேசுவே, என் இதயத்தில் ஆள்பவரே. ஆமென் ஆமென். இயேசுவே, என் இதயத்தில் வாழ்பவரே. ஆமென். இயேசுவே, என் இதயத்தில் ஆள்பவரே. என் பொக்கிஷ நீர்தானையா, என் புகழிட நீதானையா, என் பொக்கிஷ நீதானையா, புகழிட நீதானையா. மெய்யத்தில் வருவி வேகரமை வருவி என்னையும் சேர்த்து கொள்வீராமே. மெய்யத்தில் வருவி வேகரமை வருவி என்னையும் சேர்த்து கொள்வீர். இனி துடைக்கும் ஈஸ்வராஜனே மாறநாதா மாறநாதா. கண்ணுனி துடைக்கும் ஈஸ்வராஜனே மாறநாதா மாறநாதா. என் பொக்கிஷம் நீதானையா, என் புகழிட நீதானையா, என் பொக்கிஷம் நீதானையா, புகழிட நீதானையா. Praise the Lord. Hallelujah. Hallelujah.